Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ஒரு ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு செமையா இருக்கும். நாம பார்க்க போறது ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான காய்கறி பக்கோடா. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ரொம்பவே ஹெல்தியா நம்ம செய்ய போறோம் இந்த பக்கோடான்னு பாருங்க. சூப்பர் கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்யணும் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த சூப்பரான சைனீஸ் வெஜிடபிள் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா கொஞ்சமா முட்டைக்கோஸ், கொஞ்சமா கேரட், இந்த மாதிரி கொஞ்சம் நீள துண்டுகளா அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கொடமிளகா, வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமா வெங்காயம் அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ரொம்ப பெரிய பச்சை மிளகா, நீங்க 2 மிளகா போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். காலிஃபிளவர், பீன்ஸ், அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாதான் இருக்கும். இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். நம்ம இதுல காரத்துக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி பிளேக்ஸ் இல்லைன்னா நீங்க நம்ம நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். அந்த சைனீஸ் பிளேவருக்காக வேண்டி. நிறைய போட்டோம்னா கலர் மாறிடும் டார்க்கா. அதனால கொஞ்சமா சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா தான் சேர்த்துறேன். இந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போட்டதே எல்லாத்துலயும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப இது கூட நம்ம வந்து கடலை மாவு சேர்த்திக்க போறோம். அவங்க ஆக்சுவலா கடலை மாவு சேர்த்த மாட்டாங்க, மைதா மாவு சேர்த்துவாங்க. நம்ம மைதா மாவுக்கு பதிலா கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டா மறுபடியும் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. இப்ப இதை ஃபர்ஸ்ட் ஒரு பெசரிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை ஒரு கெட்டியான பக்கோடா மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். தண்ணி பார்த்து விடணும், கம்மியா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விட்டுட்டா நல்லா இருக்காது, அந்த கிறிஸ்ப்னஸ் வராது பொரிக்கும் போது. இப்ப இதுலயே ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவும் போடக்கூடாது. இதுல வந்துட்டு இந்த காய்கறிகள் கொஞ்சம் தெரியணும் நல்லா, அந்த அளவுக்கு மட்டும் மாவு போட்ட போதும். இதுவே சரியா இருக்கும். நம்ம 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும் மித்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்கோடா மாவு மாதிரி பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் மாவு. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பக்கோடா மிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு அப்படியே ஊத்தி விட்ட மாதிரி நம்ம போட போறோம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணலாம். இப்போ லைட்டா டர்ன் பண்ணி விடலாம் நம்ம அடுத்த சைடு. நல்லா இந்த மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் எண்ணெயில இருந்து. மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. பாருங்க சூப்பரா கிறிஸ்பியா ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா பக்கோடாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். சைனீஸ் ஸ்டைல்ல ஒரு வெஜிடபிள் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறமேட்டு மயோனைஸோட நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுல எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது ஹெல்தியும் கூட. இந்த சூப்பரான வெஜிடபிள் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.